அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன் அதிமுக ஓபிஎஸ் கைக்கு செல்லுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் கூட்டணி. அதிமுகவை உடைத்து செங்கோட்டையன் தலைமையில் ஒரு புதிய அணியை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் கடந்த ஒரு மாத காலமாக அதிமுகவினுடைய பொது நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையன் கலந்து கொள்வது இல்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் புறக்கணித்து வருகிறார். 3 நாட்களாக சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கூட அதிமுகவினர் பயன்படுத்தக்கூடிய வழியாக செல்லாமல் அப்பாவு முதலமைச்சர் போன்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய வழியாக கோட்டைக்கு சென்று வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள். ஓபிஎஸ் சபாநாயகர் அப்பாவோடு சமீபத்தில் பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய அதிமுகவின் தளவாய் சுந்தரம், KP அன்பழகன், காமராஜ், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் முயன்றும் கூட செங்கோட்டையன் சமாதானம் ஆகவில்லை என்று கூறப்படுகிறது. இது எதனால் என்று விசாரித்த போது அதிமுகவின் ஐடி விங் தலைவராக இருந்த அஸ்பேயர் சாமிநாதன் என்பவர் ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார். அதில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி உருவாக்கப்பட உள்ளது. இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையன் அறிவிக்கப்பட உள்ளார். இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் என அனைவரும் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் தமிழகம் முழுவதும் நான் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன் என அண்ணாமலை அவர்களும் அறிவித்து விட்டார்கள். மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் கூட இதற்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள். மிக விரைவில் வெளிப்படையாக அவர்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனிமேல் அதிமுகவில் பயணிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே மிக விரைவில் செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க உள்ளார்கள். அதேபோன்று அதிமுக கூட்டணியில் இடம்பெற உள்ள முக்கிய கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம், IJK, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் என அனைவருமே இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அறிவிப்பது மட்டும் மீதம் இருக்கிறது. மிக விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும். ஏன் ஓபிஎஸ்ஐ விடுத்து செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர், செங்கோட்டையனும் கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர். இருவரும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். கொங்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு தலைவரை எதிர்ப்பதற்கு தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவரை களம் இறக்கினால் அது ஃபெயிலியராக மாறிவிடும். கொங்கு பகுதியில் அதிமுக வலிமையாக உள்ளது. அது அதிமுகவிற்கு பின்விளைவை ஏற்படுத்தும். அதனை சமன் செய்யவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் முன்னிறுத்தப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலும் சரி, அதிமுகவிற்கு வெளியேயும் சரி, செங்கோட்டையனுக்கென்று தமிழகம் முழுவதும் ஒரு நல்ல பெயரும் மரியாதையும் உள்ளது. எனவே செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் எவரும் எதிர்க்க மாட்டார்கள். இதன் காரணமாகத்தான் செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதனை எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்புவார். அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிவிட்டு அதிமுகவினுடைய தலைமை பதவி ஓபிஎஸ்க்கு வழங்கப்படும். முதலமைச்சர் வேட்பாளர் செங்கோட்டையன். இவை அனைத்தும் ஒத்துப்போகிறது. இவை அனைத்திற்கும் சசிகலாவும் ஒப்புதல் அளித்துவிட்டார், ஓபிஎஸும் ஒப்புதல் அளித்துவிட்டார். எனவே இவற்றை உணர்ந்து செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்வது மட்டுமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஒரே வேலை என்பது போன்று பதிவிட்டுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த விடயங்கள் அனைத்தும் தெரியும் என்று கூறப்படுகிறது. இதை ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவரால் முடிந்த அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களையும் சந்திக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் எவரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவே அவர்கள் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. நன்றி.